பெரியார் அறிவியல் மையம் என்று அரசு அறிவித்து சிறப்பான ஒரு 8 மாடி கட்டடத்திலே ஒரு அறிவியல் மையம் அமைகின்றது. இது அறிவித்தவுடனேயே எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள், வரவேற்றார்கள். இப்படிப்பட்ட பெரியார் பெயரில் தாங்கிய அறிவியல் மையம் காலம் முழுவதும் பெரியார் அறிவியலுக்காகவே, அறிவியலை பரப்புவதற்காகவே, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகென்றே பெரியார் தமிழ் மக்களிடத்தில் பிரச்சாரம் கடைசி வரைக்கும் ஓயாமல் செய்து வந்த அவர் பெயரில் தாங்கிய கட்டடத்தில் ஒரு கண்திஷ்டி படம் என்ற பெயரிலே ஒரு போதத்தின் படத்தை வைத்திருப்பது பெரியாரை இழிவுபடுத்துகிற செயல். இது அந்த கட்டட ஒப்பந்ததாரருடைய விருப்பம் என்று விட்டுவிட முடியாது. ஒரு அரசு ஒரு வரைபடத்தை, ஒரு கட்டடம் எப்படி இருக்க வேண்டும் என்று தருகின்ற போது வரைபடத்தை எடுப்பார்கள். அந்த வரைபடம், அந்த கட்டிடம் எவ்வளவு வலுவாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஒப்பந்தங்கள் இருக்குமே தவிர இந்த படம் வைக்க வேண்டும் என்று எந்த ஒப்பந்தத்திலும் இல்லை. அதனுடைய சொந்த விருப்பமாக இருந்தால் அது அவர் வெளியில வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அவர் விருப்பத்தை இங்கே தாங்கி வர வேண்டும் என்று சொன்னால் இது பெரியாரை இழிவுபடுத்துகிற செயல். இன்னும் சொல்ல போனால் அங்கே ஒப்பந்ததாரர் ஆடு பலி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார். அதுக்கும் மேலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய கட்டடங்களும் பாலங்களும் கட்டுகின்ற போது தொழிலாளர்களை கூட பலி கொடுத்தார்கள் என்றெல்லாம் செய்திகள் வரும். அப்படி ஒரு கண்காணிப்பு அந்த கட்டட ஒப்பந்ததாரர்களுக்கு அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் பெரியாரை ஏற்றுக்கொண்ட அரசு, பெரியாரை போற்றுகின்ற அமைச்சர் இப்படி ஒரு படத்தை வைத்திருப்பது அனுமதிப்பார்களானால் அது பெரியாரை இழிவுபடுத்த செயலாக இருக்கும். இதே மாதிரி போர்டு வச்சிருந்தீங்கன்னா பல்வேறு இடத்துல நீங்க போராட்டம் எல்லாம் பண்ணுவீங்க. இப்ப வெறும் பேட்டி மட்டுமே கொடுக்கிறீங்க. நிச்சயமாக அது ஒரு எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் பேட்டி தர்றோம். எடுக்கலைன்னா போராட்டம் பண்ணுவோம்.